உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். பண வசூல் பெயரில் அத்துமீறும் நிதி நிறுவனங்களை கண்டு மக்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் அவர்களை எப்படி கையாள வேண்டும் என்பது குறித்தும் மூத்த வழக்கறிஞர் மற்றும் துறைசார் வல்லுநர் கூறுவதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பண வசூல் பெயரில் ஏழை எளிய மக்களிடம் நிதி நிறுவனங்கள் அத்துமீறி வருவது சமீப நாட்களில் அதிகமாகி இருக்கிறது. இந்நிலையில் இவ்வாறு நிதி நிறுவனங்கள் அத்துமீறுவதும் மக்களின் தனியுரிமையை பாதிக்கும் வகையில் நடந்து கொள்வதும் மனித உரிமை மீறல் என்கிறார் இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் துணைத் தலைவர் CP கிருஷ்ணன். அத்துமீறல், மனித உரிமை மீறல். இன்னைக்கு தனியார் நிறுவனமோ அரசு நிறுவனமோ வங்கியோ மற்றதோ யாராவது ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காங்க, வீடு கட்ட கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த வீட்டோட டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் அவங்க அந்த கடனை கொடுக்குறாங்க. முதல்ல அது ரொம்ப செக்யூர்டு லோன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் தான் நடந்திருக்கு. அப்போ ஒன்று அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு சிட்டி சிவில் கோர்ட்டில் கேஸ் போடலாம், அல்லது டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல் இருக்குது, அது ஒரு ஃபாஸ்ட் கோர்ட்டு, அதில் வழக்கு தொடுக்கலாம். நோட்டீஸ் வழங்கி கால அவகாசம் வழங்க வேண்டுமே தவிர இவ்வாறு வீடு தேடி சென்று அத்துமீறுவது சட்டப்படி குற்றம் என்கிறார். அவங்க பேரில் சர்ஃபேஸ்ன்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின் அடிப்படை எந்த கோர்ட்டுக்குமே போக வேண்டியதில்லை. அவங்க சிட்டி சிவில் கோர்ட்டோ டெட் ரெக்கவரி ட்ரிபியூனலோ எதுவுமே போகாமல் அவங்க ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் அந்த பாரோயருக்கு. அந்த பாரோயர் 90 நாளைக்குள்ளே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக பதில் கொடுக்கல, அல்லது பணத்தை கட்டலை, அல்லது வட்டியை கட்டலை அப்படின்னு சொன்னாக்க அந்த வீட்டை சட்டப்பூர்வமாக அவங்க ஏலம் விட்டு அந்த வீட்டோட அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு மீதியை அந்த பாரோயர் கொடுக்கறதுன்ற ஏற்பாடுலாம் இருக்கு. ஒரு தனி மனிதனின் தனிமை பாதுகாக்கப்பட வேண்டுமே தவிர இவ்வாறு பொதுவெளியில் அவமானப்படுத்தப்படுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவிக்கிறார். எல்லாம் சட்டப்படியான நடவடிக்கை. இந்த சட்டப்படியான நடவடிக்கை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த வீட்டுக்கு போகிறது, அவங்கள அவமானப்படுத்துறதெல்லாம் ஒரு அத்துமீறல். ஆர்டிகிள் 21 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். நமக்கு ஒரு தனி மனித உரிமை அப்படிங்கிறதும் உயிர் வாழும் உரிமை என்பதும் ரைட் டு பிரைவசி என்பதும் அதனோட பார்ட். என்னோட மனித உரிமை எனக்கு தனியாக என்னுடைய தனிமை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த தனிமையை மீறும் போது அது ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணுறது. அது இல்லாமல் டெஃபமேஷன் இருக்கு. நீங்கள் என்னை தேவையில்லாமல் மக்கள் மத்தியில் அவமானப்படுத்துறீங்க. அதே போல் இன்னைக்கு என்னுடைய வீட்டுக்குள்ள அத்துமீறல் இருக்கு. இதெல்லாம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல இந்திய தண்டனை சட்டத்திலாம் தண்டனைக்குரிய குற்றம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் வழிகாட்டுதல் படி நிதி நிறுவன ஊழியர்கள் மட்டுமின்றி அவர்களை அனுப்பியவர்களை சட்டத்தின் முன் நிற்க வைத்து தண்டிக்க வழிவகை இருக்கிறதாம். உடனடியாக அவர்களை அந்த ஊழியர்கள் மட்டுமல்ல, அவர்களை யார் எந்த அதிகாரி அனுப்புகிறார்கள், எங்க முடிவெடுக்கிறார்கள், அவர்கள் உட்பட எல்லாரையும் கைது செய்து தண்டனைக்குரிய குற்றமாக மாற்றி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு என்பது இருக்கு. அதே போல ரிசர்வ் பேங்க் சில வழிகாட்டுதல் கொடுத்திருக்கு. இந்த மாதிரியாக அந்த ரிசர்வ் பேங்க் வழிகாட்டுதலை மீறி, இந்த சட்டத்தை மீறி நடப்பவர்களுக்கு அவங்களுடைய உரிமத்தை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் ரிசர்வ் பேங்க் இருக்கு. ஏன்னா ரிசர்வ் பேங்க் லைசன்ஸ் மூலமா தான் இந்த நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிலாம் இயங்குது. அதையும் ரிசர்வ் பேங்க் கையில் எடுக்கணும். இந்த மாதிரி நடப்பது என்பது எப்படியுமே பொறுத்துக்கவே முடியாது. மேலும் இது குறித்து பேசியிருக்கும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் மூத்த வழக்கறிஞர் R காந்தி, நிதி நிறுவனங்கள் ஒருபோதும் சட்டத்தை கையில் எடுக்க முடியாது என உச்ச நீதிமன்றமே கண்டித்திருப்பதாக தெரிவிக்கிறார். ரெக்கவரி ஏஜென்ட்டுகள் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டு பணத்தை ரெக்கவரி செய்கிறோம் அல்லது கொடுத்த லோனை ரெக்கவரி செய்கிறோம் என்ற பெயரிலே சட்டத்தை கையில் எடுப்பதை உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கின்றது. பண வசூல் செய்ய ரெக்கவரி ஏஜென்ட்டுகளை அனுப்பாமல் சில நிறுவனம் அடியாட்களை அனுப்புவதாக கூறுகிறார். ஒரு ரெக்கவரி ஏஜென்ட் நியமிக்கணும்னு சொன்னால் அவர் மேலே எந்த கிரிமினல் குற்ற வழக்கும் இல்லை என்பதற்கான ஆதாரத்தை அந்த வங்கியிலே சமர்ப்பித்திருக்க வேண்டும். அதே போன்று அந்த ரெக்கவரி ஏஜென்ட்டை பணியில் சேர்த்த பிறகு அவருக்கு பேங்கிங் கோட் ஆஃப் கான்டாக்ட் குறித்து தெளிவான அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்திருக்க வேண்டும். இதையெல்லாம் செய்தது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தனியார் நிதி நிறுவனமானாலும் சரி, வங்கிகளானாலும் சரி, அவர்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் யார் யார் ரெக்கவரி ஏஜென்ட்டுகள் நாங்கள் நியமித்திருக்கிறோம், அந்த ரெக்கவரி ஏஜென்ட்டுகளுடைய முழு விவரங்கள் என்ன என்பதை தெரியப்படுத்தியிருக்க வேண்டும். போன்ற ரெக்கவரி ஏஜென்ட்டுகள் என்ற பெயரிலே சட்டவிரோதமாக அடியாட்களை தனியார் நிதி நிறுவனங்கள் பயன்படுத்தி இருந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் நீங்கள் புகார் கொடுப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கின்றது.
மேலும் இது போன்ற நடவடிக்கைகளால் பாதிக்கப்படும் மக்கள் நீதிமன்றம் மூலம் நிவாரணம் பெறலாம் என்கிறார். இது கண்டிப்பாக உயர்நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்து அவர்கள் நிவாரணம் பெறுவதற்கு சட்டத்தில் வழிவகை இருக்கிறது. ரிசர்வ் பேங்க் அவர்களுடைய கைட்லைன்ஸில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இது போன்ற புகார் எந்த வங்கிகள் மீது வருகிறதோ, எந்த தனியார் நிறுவனங்கள் மீது வருகிறதோ, அந்த தனியார் நிறுவனங்களுக்கு ரெக்கவரி ஏஜென்ட்களை பயன்படுத்துவதற்கான உரிமையை ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.